பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த விதிகளெல்லாம் உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். எல்லாருக்கும் பதவிகள் கொடுத்தது, பொறுப்புகள் போட்டது எல்லாமே மருத்துவர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்கிற வழக்கறிஞர் பாலு அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. ஐயா அவர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கிட்டத்தட்ட 46 வருஷமாக எல்லா நிர்வாக முடிவுகளையும் எடுத்தது டாக்டர் ஐயா அவர்கள் தான். இன்றைக்கி திடீர்னு அதை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்கிறது உண்மையிலேயே கேலி கூத்தாக இருக்குது. அவர் சொல்கிறது இன்னொன்று, இந்த வழக்குகள் சம்பந்தமாக மருத்துவர் ஐயா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆகிய என்னை தான் அனுப்பியிருக்கார். அங்கே போய் பேசினதில் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, இதை பார்த்துட்டு இருக்கவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தேர்தல் ஆணையம் எந்த சூழ்நிலையிலும் ஆதி காலத்தில் காங்கிரஸில் பிரச்சனை வந்தப்பிலிருந்தே கூட இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்குற ஆவணங்களை வச்சு இன்னாருக்கு தான் இந்த கட்சின்னு எப்போவுமே சொன்னதில்லை, எப்போவுமே சொன்னதே இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, உளவியல் கோர்ட்டுக்கு, அதாவது சிவில் கோர்ட்டுக்கு நீங்கள் போங்க, அங்கே உங்களுடைய கட்சியோட அதிகார பிரச்சனையை தீர்த்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு கட்சி எங்களுடைய தான், சின்ன எங்களுக்கு தான் அறிவிப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சுன்னு சொல்கிறாரு. இதுவரை எப்போவுமே அப்படி ஒரு ஆதாரத்தையே அவர் காட்டல. ஏன்னா அவங்ககிட்ட அந்த ஆதாரம் இல்லை. நான் ஐயா அவர்கள் எடுத்த முடிவு அதை பற்றி இங்கே பேசுகிற இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா ஐயா அவர்கள் ஒரு முடிவை தீர ஆலோசித்து கால அவகாசம் கொடுத்து ஜனநாயக ரீதியாக ஒரு முடிவு எடுத்திருக்கார். அந்த முடிவை பற்றி பேசுகிறதுக்கு நான் இங்கே சந்திக்கணுங்கிறதுக்காக வரல. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ வழக்கறிஞர் பாலு அவர்கள் தப்பான ஒரு தகவலை கொடுத்து பொதுமக்கள் மத்தியில் தப்பான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். எல்லாருமே படிச்சிருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கவங்களும் நிறைய பேர் நல்லா படித்தவங்க இருக்காங்க. அதனால் இதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். டாக்டர் ஐயா அவர்கள் உருவாக்கிய விதிகளை அவர்களுக்கு ஆப்போசிட்டாகவே திருப்பி அவருக்கு இந்த அனுமதி, அந்த அதிகாரம் கிடையாது, அவர் நிறுவனர் தான், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம்லாம் வழக்கறிஞர் பாலு சொல்லக்கூடாது. அது வன்மையாக கண்டிக்கிறோம். ஐயா அவர்களுக்கு தான் எல்லா அதிகாரமும், ஐயா அவர்கள் நியமித்தவர்கள் தான் எல்லா பொறுப்பாளர்களும், ஐயா அவர்கள் தான் எல்லாரையும் மத்திய அமைச்சர் ஆக்கினார், எம்பி ஆக்கினார், எம்எல்ஏ ஆக்கினார். இப்போ எங்களை போன்ற பட்டியல் சமூகத்தினருக்கு பொறுப்புகளும் மேடைகளும் கொடுத்து அழகு பார்த்தார். ஐயா அவர்கள் எடுக்கும் முடிவு தான் இறுதியானது. ஐயா அவர்கள் முடிவை எதிர்த்து விமர்சனம் செய்தால் நிச்சயமாக இது கட்சியோட விதிகளுக்கு புறம்பானது. அதனால் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இப்படி பொய் பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வன்மையாக இதை எச்சரிக்கிறோம், கண்டிக்கிறோம்.